பேரியா? என் பேரு பெரியசாமி. இதே தம்பி பேரு, உன் பேர் என்ன? சஞ்சய். சஞ்சயா? சொல்லுங்க. என்ன ஸ்கூல்ல நான் கிராமத்துல உள்ள ஆளு சார். எனக்கு தெரியாது தம்பிக்கு என்ன பிரச்சனை போக்குறதுன்னு. ஆனா கொஞ்சம் லேட்டா மேரேஜ் பண்ணேன். தம்பி ஒரு பாப்பா ஒண்ணு, அடுத்து இந்த தம்பி பாப்பா ஒண்ணு இருக்கா? பாப்பா ஸ்கூலுக்கு போய் 8வது படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்க. அவரு சொசைட்டில வர்ற அரிசியை எனக்கு கொடுத்து இந்த அதை வாங்கி நாங்க கொஞ்சம் கிடைக்கிறதோட வச்சு பிள்ளைகளுக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் சார். திடீர்னு ஸ்கூல்ல ஒரு செக்அப்புக்காக டாக்டர் வந்து ஸ்கூல்ல செக் பண்ணும்போது தம்பிக்கு செக் பண்ணி பார்த்துட்டு தம்பிக்கு ஹார்ட்ல ஓட்டை இருக்குது. சரி, ஐயோ எங்களுக்கு அதை பத்தி தெரியல. சரின்ட்டு நாங்க அதை பெருசா நினைச்சுக்கல. ஓட்டை இருக்குன்னா சரியா போய்க்கணும் தான். அப்புறம் திடீர்னு ரொம்ப பிரச்சனை ஆக்கிருந்தோம். ஸ்கூல் மூலமாவே கவர்மெண்ட்ல கூட்டி கொண்டு போய் அந்த ஹோல் ஒட்டுறதுக்கு பார்த்து காப்பீட்டுல போட்டு அதுல ஒரு 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டாங்க. ஏதோ உயிரை காப்பாத்தி விட்டுட்டோம். ஆனா இப்ப அதை செக்அப் பண்றது போறதுக்கான சூழ்நிலை எங்கிட்ட ஒண்ணும் வழி இல்லை. 4 மாசம் ஆகுது. 4 மாசம் ஆகுது. செக்அப் பண்ணல. செக்அப் பண்ணல. நான் ஒரு நடக்க முடியாது. டைல்ஸ்ல எல்லாம் ஒரு தடவை டைல்ஸ்ல இந்த மாதிரி நடந்து போறப்ப விழுந்து காலு எனக்கு உடைஞ்சிருச்சு. ஐயோ, விழுந்து கால் உடைஞ்சு உள்ள என் காலில் இப்ப பிளேட் இருக்குது. ஐயோ, என்னால இந்த மாதிரி நடக்க முடியாதனால ஹாஸ்பிட்டலுக்கு என்னால கூட்டி போக முடியல. பைசா கையில பணமும் இல்லை. சந்தையா இருந்து இவ்வளவு தூரம் நீங்க உசுல காப்பாத்துனது பெரிய விஷயம். நான் எங்கேயோ இருந்து பாவம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு பணத்தை ரெடி பண்ணி அவனுக்கு ஆபரேஷன் பண்ணி இப்ப நல்லா இருக்க உடம்பு உனக்கு. சரி, அண்ணன் பணம் தர போய் பார்த்தலாமா? சரி, அங்கே பாருங்க. நீங்க ஒண்ணு யோசிக்க வேணாம், நான் பணம் தரேன். நீங்க டாக்டர் போய் முதல்ல அவனுக்கு என்னங்கிறத செக்அப் பண்ணிருக்கு. தூரம் பண்ணிட்டு அதை பண்ணாம இருந்தோம்னா அது போற கூட காசு இல்லைங்கிறப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க அதே மாதிரி பொண்ணு பாவம் படிக்கிற பொண்ணு 8ஆம் கிளாஸ். ஆமா சார். அது அப்புறம் இந்த நோட்ஸ் புக்கு நான் நடக்க முடியல. அவங்க பார்த்து இது பண்றாங்க. அந்த ட்ரெஸ்ஸோட கிழிஞ்சு இருந்துச்சு. அந்த பொண்ணு போட்டுக்கிட்டு போறப்ப கஷ்டமா இருக்குது. அது அடுத்த ட்ரெஸ் என்னால எடுத்து கொடுக்க முடியல. சரி, கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். சரியா? இதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. பாவம் அவனுக்கு எவ்வளவு தூரம் அவனுக்கு இந்த வயசுல இவ்வளவு தூரம் நீங்க ஆபரேஷன் பண்ணி அவனை இவ்வளவு தூரம் காப்பாத்தினது பெரிய விஷயம். சரி, நான் உங்களுக்கு அடுத்த வரப்ப என் சைஸுக்கு நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, பணம் இருக்கு. சரியா? இந்த பணம் உங்களுக்கு தான். நேரம் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஒரு செக்அப் பாத்துருங்க. மாசம் அதுக்கு என்ன தேவையோ அவனுக்கு எவ்வளவு தூரம் செக்அப் பண்ண சொல்லலாம். எல்லாமே நான் உதவி பண்றேன். சரி, காப்பாத்தி விட்டு அவங்க படிக்கிறதுக்கு வழி காட்டினா அது எனக்கு ரொம்ப. கண்டிப்பா நீங்க கவலையப்பட வேணாம். தம்பிக்கு என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். அதே மாதிரி உங்க பொண்ணு இப்ப வந்தோடனே அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ கையோட இன்னைக்கு நான் வாங்கி தந்துட்டே போயிருப்பேன். ஏன்னா ஒரு அப்பா வந்து எனக்கு வாங்கி தர முடியலன்னு சங்கடப்படுறீங்க பாருங்க சார். அது ரொம்ப எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. அப்படி ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க, நான் கூட வரேன். சரியா? நன்றியெல்லாம் வேணாம். நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். சரியா? சார், நீங்க எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா எனக்கு எங்க பிள்ளைகள் குடும்பத்துக்கு ஒரு கடவுள் மாதிரி வந்து உதவி செய்யறீங்க. ரொம்ப நன்றி. ஐயோ, நன்றியெல்லாம் வேணாம். நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருந்து நல்லா பிள்ளைய பாத்துக்கோங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? நன்றி சார்.